ஹாய் கைஸ், இன்னைக்கு ரிலீஸ் கண்ட்ரோல் டிஎஃப் ஜேர்னியில் அதை எப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவுமே நம்ம கண்ட்ரோல் கீழே இல்லை. ஒரு விஷயத்தை டிவைன் மாஸ்குலின்ஸை சரண்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா அது நடக்குதான்னு போய் செக் பண்ணக்கூடாது. ஓகேயா? அதுக்கான மார்ச்சிங் ஃபார்வர்ட் நடக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்ம காசு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே குழம்பிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. டிவைன் மாஸ்குலின் பாதத்தில் கொண்டு போய் சரண் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100% டிவைன் ஃபெய்த்தாக இருக்கணும், அவுட் ஆஃப் 100% டிவைன் சரண்டராக இருக்கணும். அந்த நம்பிக்கை மூலியமா அந்த அன்கண்டிஷனல் லவ், நமக்கு டிவைன் மாஸ்குலின் மேலே அன்கண்டிஷனல் லவ்னுடைய தாக்கமாக 100% போய் சரண் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக எக்காரணத்துக்கு வந்து என் டிவைன் மாஸ்குலின் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் இருக்கணும். ஓகேயா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த டிவைன் சரண்டர் அவுட் ஆஃப் டிவைன் ஃபெய்த். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ விஷயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நாம வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்க பீப்பிள், ஸ்பிரிச்சுவல் ஜர்னியாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் ஜர்னியாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் கூட நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா, நம்மளோட இன்னர் வேர்ல்டு எப்படி அமைச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு தானே சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இஸ் தி எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் வேர்ல்டு. உங்க இன்னர் வேர்ல்டோட எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் தான் வெளியே இருக்கிற உலகம், இந்த 3D நம்ம வாழ்ற பூமி. ஓகேயா? அப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம காட்சியாகப்படுத்தி நம்ம வந்து விஷன்ஸா கிரியேட் பண்ணி, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு வந்து என்ன சொல்றது, தான் வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம விஷன்ஸ் உள்ள கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த விஷன்ஸ் வெளியே எக்ஸ்டர்னலா மேனிஃபெஸ்ட் ஆகுதுதான். ஆனா ஆகுறதே யாரால ஆகணும், எப்ப ஆகணும், எந்த டயத்துக்கு ஆகணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் அது ஆகணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. அது பிரபஞ்சம் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அப்படிதான் கொடுக்கும். அதுவே மொத்தமே பிரபஞ்சத்தோட கையில தான் இருக்கு. நம்ம வாழ்வியல் சூழலையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்க இன்னர் வேர்ல்டு மட்டும் தான் நம்ம கைக்குள்ள இருக்கு. ஓகேயா? எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, நம்மளோட அந்த இன்னர் வேர்ல்டு திங்க் பண்ற திங்கிங் கூட நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப நீங்க வேற என்ன உங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வர போறீங்க, என்ன உங்க கண்ட்ரோல் கீழே வைக்க முடியும்? அத்தனை பேத்தோட கயிறும் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கு? பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. ஓகே, பிரபஞ்சத்துல ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக தான் நம்ம டிவைன் மாஸ்குலினும் இருக்காங்க. ஓகே, அப்போ நான் என்ன சொல்றேன், எதுவுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம டிவைன் மாஸ்குலின் செஞ்சு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற டவுட், ஃபியர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலே, இல்ல டிவைன் மாஸ்குலின் வந்து நம்ம சொல்லிருக்கோம், ஒப்படைச்சிருக்கோம் டிவைன் மாஸ்குலின்ட்ட, இதெல்லாம் நடந்துருமா, இது சாத்தியமா, மார்ச் ஃபார்வர்ட் ஆயிருமா அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னாலும் இதற்கான கண்ட்ரோல் உங்க கையில இல்ல அப்படிங்கும்போது ஒரு மாசம் 2 மாசம் இல்ல 3 மாசம் நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. ஓகே, டிவைன் மாஸ்குலின் கையில ஒப்படைச்சிட்டு அதுக்கு உங்களுக்கு எனக்கு காசு வேணும் கேட்டிருக்கீங்களா, அதை கொண்டு வரதெல்லாம் டிவைன் மாஸ்குலின் வேலை. அதை நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிந்திச்சு அவர் கொண்டு வரட்டும். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. இப்போ நான் இருக்கேன், என்னோட வேலை கண்டென்ட் போடுறது, என்னோட வேலை அந்த கண்டென்ட் எப்படி எஃபெக்டிவா போடணும், எப்படி கேட்சி வேர்ட்ஸோட போடணும், எப்படி சிம்பிளா சொல்லி கொடுக்கணும், எப்படி ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும்ங்கறத என் வேலைனா நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கணும். அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுல எனக்கு என்ன கைடன்ஸ் தெரியும் அதை தான் நான் டிவைன் மாஸ்குலின் கேட்கணும். அதை விட்டு டிவைன் மாஸ்குலின் செய்யற வேலையை நான் வந்து சிந்திச்சிட்டு இருக்கேன், அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் மை ஜாப் இல்ல. அப்போ டிவைன் மாஸ்குலின் ஒரு மாசம் நீங்க கொடுத்துட்டீங்களா, கொடுத்துட்டு கம்முன்னு அமைதியா உட்கார்ந்து பாருங்க. அந்த மாசம் முடியும் போது நீங்க எப்ப காசு கேட்டிருக்கீங்களோ அந்த காசு கிடைக்கலன்னா தானே நீங்க அதை யோசிக்கணும். அவருக்கான டைம், நீங்க டிவைன் மாஸ்குலினுக்கான டைம் கொடுக்கணும்ல. ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்க விட்டு பாருங்க. நீங்க கேட்கற மாதிரி எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அப்புறமா நீங்க பேசுங்க. ஆக்சுவலா டிவைன் மாஸ்குலின் நம்ம என்ன கேட்கறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கிறதே நீங்க விட்னஸ் பண்ண முடியும். நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மந்த் ஆன் மந்த் அது நடக்கும்போது அந்த விட்னஸே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், உங்க மனசுல ஆழமா பதியும். அப்பதான் அந்த டிவைன் சரண்டர்ல இருந்தோம்னா நமக்கு எல்லாத்தையுமே டிவைன் மாஸ்குலின் கொடுப்பாங்கிறது ஆழமா பதியும்.